முன்னேறிய மற்றும் வளர்ந்து வரும் பொருளாதாரங்களின் பத்திர வருமானத்தின் இயக்கத்தை பார்த்தால் அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜப்பான், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் அதிகரிப்பு இருப்பதை காணலாம். முக்கிய பொருளாதாரங்களில் பத்திர வருமானத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பு ஜப்பானிய 30 மற்றும் 40 ஆண்டு பத்திரங்களின் அதிகரிப்பால் உண்டப்பட்டது. இது ஜனவரியில் தோராயமாக 25 முதல் 30 அடிப்படை புள்ளிகள் வரை அதிகரித்தது. புதிய பிரதமர் சுகா யோஷிஹிடே அவர்களின் வருகையால் இந்த உயர்வு ஏற்பட்டது. உணவுப் பொருட்கள் மீதான வரிகளை குறைப்பதாக அவர் உறுதியளித்தார். இது அரசாங்கத்தின் நிதிநிலை குறித்த கவலைகளை எழுப்பியது. இது அதிக பத்திர வருமானத்துக்கு வழிவகுத்தது. மேலும் பல கேரி வர்த்தகங்கள் இன்னும் வர்த்தகத்தில் நடத்தப்படுவதால் ஜப்பானின் பத்திர வருமானம் அல்லது நாணயத்தில் ஏதேனும் பெரிய மாற்றங்கள் பிற நிலையான நாணயங்களை கொண்ட நாடுகளையும் பாதிக்கின்றன. இதனால்தான் ஜப்பானை தவிர அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்தில் பத்திர வருமானம் அதிகரித்திருப்பதை நாம் பார்த்தோம். ஆஸ்திரேலியாவில் RBI இன்னும் பணவீக்கம் குறித்து கவலை கொண்டுள்ளது. வளர்ச்சி வலுவாக உள்ளது. மேலும் RBI வட்டி விகிதங்களை மேலும் உயர்த்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால்தான் ஆஸ்திரேலிய பத்திர வருமானமும் அதிகரித்துள்ளது. ஆனால் நீங்கள் உருவாகும் சந்தைகளை பார்த்தால் அது கலந்த நிலையாகத்தான் உள்ளது. பிரேசில், மெக்சிகோ மற்றும் சீனா போன்ற சில வளர்ந்து வரும் சந்தைகள் கடந்த மாதம் அவற்றின் பத்திர வருமானத்தில் வீழ்ச்சியை கண்டன. ஏனெனில் அவை தொடர்ந்து வலுவான வளர்ச்சியை அனுபவித்தாலும் குறைந்த பணவீக்கத்தை கொண்டிருந்தன. அதே நேரத்தில் இந்தியா போன்ற வளர்ந்து வரும் பொருளாதாரங்களை பார்த்தால் நிதி சீர்திருத்தம் குறித்த கவலைகள் தொடர்ந்து இருப்பதால் பத்திர வருமானத்தில் சிறிது அதிகரிப்பை கண்டோம். பட்ஜெட்டுக்கு முன் அரசாங்கம் நிதி பற்றாக்குறையை எவ்வாறு பூர்த்தி செய்யும் என்பது குறித்து சந்தை பங்கேற்பாளர்கள் கவலைப்படுகிறார்கள். மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. திட்டம் சார்ந்த ஆவணங்களை கவனமாக படிக்கவும்.